ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சுவையான டேஸ்டியான அப்பம் தான் பார்க்க போகிறோம். வரப்போகும் கார்த்திகை தீப ஸ்பெஷலுக்கு இந்த அப்பத்தை செஞ்சு சாமிக்கு பூஜை செய்யுங்க. ரொம்ப ஸ்பெஷலான அப்பம். நல்லா ஒரு தீபம் கோலம் போட்டு இந்த அப்பத்தை வச்சு சாமியை உங்கள் வீட்டில் வர வைங்க. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் ஒரு டம்ளர் அரிசிக்கு தலை தட்டின மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் தான் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு நிறைய சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் போட்டால் போதும். 3/4 பங்கு அரிசி, 1/4 பங்கு உளுந்தம்பருப்பு. அவ்வளோதான். நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் 2 மணி நேரம். யாராவது வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டாங்கன்னா ஒரு எண்ணெய் பலகாரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஈஸியாக செஞ்சிடலாம். அரிசி ஊறுறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுத்தா போதும். டக்குன்னு செஞ்சிடலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் ஏலக்காய், தேங்காய், வெல்லம் 1/4 கப்பு, தேங்காய் 1 மூடி சேர்த்துருக்கேன். சுவைக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் நிறையா சேர்க்கும்போது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஒன்றா நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், அரைச்சாச்சு. இது சுத்தமான வெல்லமாக இருந்ததுனால நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கல்லெல்லாம் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் போல் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபில்டர் பண்ணி. பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. இந்த பக்கம் மாவு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அடுப்பத்தை வச்சு ஒரு வானலில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். 2 போட்டால் ஒட்டிக்கும். வெல்லம் 1/4 கப் போதுமானது. நிறையா போட்டிங்கன்னா அப்பம் வானலில் ஒட்டிக்கும், வராது. கொஞ்சமாக தான் வெல்லம் சேர்க்கணும். நம்ம 1 கப்புக்கு 1/4 கப் வெல்லம் போதுமானதாக இருக்கும். வாசனைக்கு ஏலக்காய், சுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்களேன். 10 நிமிஷம் கூட ஆகாது. அரிசி விடுறதுக்கு தான் டைமு. மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் கலந்து அரைக்கிறோம், அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறோம் பாருங்கள். வரப்போ கார்த்திகை தீப ஸ்பெஷலாக இந்த அப்பத்தை செஞ்சு சாமி உங்கள் வீட்டில் வர வைங்க. நல்ல ஒரு தீபம் கோலம் போட்டு ஸ்பெஷலாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நல்லா அதிரசம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பிகினர்ஸ் எல்லாம் கூட ஈஸியாக செய்யலாம். பாருங்கள், நல்ல பெரிய பெரிய அப்பமாக இருக்குது. 2 அப்பமும் ஒரு காஃபி, நல்ல சூடாக காஃபி இந்த மலைக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்களேன். எப்படி இருக்குது, புசு புசுன்னு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது காஃபியோட. ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு, ஆஃபீஸ் முடிச்சு வர்றவங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுத்து அசத்துங்க.